இந்த ஈவினிங் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீட் நான் அடிக்கடி வச்சதில்லை, அந்த பழக்கம் எனக்கு வராமே இருந்தது. லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து ஆஃப்டர் வி காட் மேரிட், கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் ஜோவும் உங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து பார்த்தது வந்து அந்த நிகழ்வு தான். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறமா நான் இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. 2 முக்கியமான காரணங்கள் சொல்லலாம். நான் நடிக்க வந்து 12 வருஷம் கிட்டத்தட்ட ஆகப்போகுது. 97 எண்ட். ஆனந்த் சார் மூலமா, வசந்த் சார், மணித்தம் சார் மூலமா நேருக்கு நேரில் அறிமுகமான ஒரே வருஷத்துல ஒரே படத்துல வந்து பெரிய பேர்ல எனக்கு கிடைக்கல. படிப்படியா எனக்கு கிடைச்ச இந்த சக்சஸ், நிறைய மீடியா, பிரிண்ட் மீடியா, எல்லா மீடியாஸும் வந்து இதுக்கு வழி காமிச்சிருக்கீங்க, நிறைய கரெக்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய குட்டி காமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் எனக்கு இப்போ ஒரு உருவம் கிடைச்சிருக்கு. நான் இப்போ நானா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வாரணமாயிரம் நீங்க கொடுத்த சப்போர்ட் என்னால மறக்கவே முடியாது. இவ்வளவு நாளா, இவ்வளவு வருஷமா இருந்திருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. பட் அந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பாராட்டுகளும் என்கரேஜ்மெண்ட்டும் அந்த விஷயம் வந்து நான் நிஜமும் மறக்க முடியாது. அந்த வார்த்தைகள் ஒன்னொன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இன்னொரு இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல எழுத்துக்க முடியல, நான் நிறைய பாராட்டு பெறணும், நான் அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன், எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட இதை இவ்வளோ எனக்கு தாங்காது, நான் உண்மையா நான் இவ்வளோ நான் உழைக்கல, நான் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ரஹ்மான் சார் சொல்ற மாதிரி எல்லா புகழும் உனக்கு தான் சொல்லிட்டு நான் கோயில் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதில்லை, எந்த படத்துல இருந்தும் அப்படி கிடைச்சதில்லை. ஸோ அதுக்கு நான் மறுபடியும் நான் அந்த நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி சக்சஸ் நான் டேஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படிப்படியா ஒரு விஷயமும் சின்ன சின்னதா உணர்ந்து எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி இப்போ எனக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆக போற அயன் படத்தை பத்தியும் சில விஷயங்கள் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு. ஏவிஎம் நிறுவனம் கூட நான் பண்ற 2வது ஃபிலிம். ஸோ முதல்ல நான் ஏவிஎம் அவங்க கூட தான் ஆரம்பிக்கணும். ஆனந்த் சார் சொன்ன ஸ்கிரிப்ட், ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது எங்களுக்கு பளிச்சுன்னு பட்டது வந்து ஏவிஎம் நிறுவனம். சரவணன் சார், குகன் சார், அவங்க 2 பேர்த்தோட கோஆபரேஷன் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் எங்களுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் இருந்தது, நாங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட தான் ஏவிஎம் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ரைட்டர்ஸ் சுபா சார்களும் அவங்க கேவிஆனந்த் சாரும் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒரு ரொம்ப அருமையான ஸ்கிரிப்ட். இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம், இந்த படத்துல இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நாள் கூட நாங்க வந்து அனுபவிச்சே கிடையாது. அப்படி ஒரு தாட்டே வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட எங்க போய் ஷூட் பண்ணுமோ, என்ன மாதிரி ஷூட் பண்ணுமோ எல்லாமே செய்யுங்க, இந்த சாங்க்கு இவ்வளவுதான் பட்ஜெட், இதுக்கு இவ்வளவுதான், இந்த படத்தை இதுக்குள்ள எடுங்க அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாம அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்ததுனாலேயே வந்து சந்தோஷமா வந்து எங்களால தினமும் ஷூட்டிங் நடத்த முடிஞ்சது. ஸோ ஏவிஎம் நிறுவனத்துக்கு நான் மறுபடியும் நான் நன்றிகளை சொல்லி ஆகணும். ஆனந்த் சார், நான் முதல்ல இப்படி ஒரு ரஷ்யன் ஆங்கிள் போட்டோ எடுத்தது வந்து என்ன ஆனந்த் சார் நல்லா ஞாபகம் இருக்கு. மெட்ராஸ் டாக்கீஸ்ல வச்சு அந்த போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோ தான் எல்லா பத்திரிகைகளும் சர்க்குலேட் ஆச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ அது. என்ன ஒரு அண்ணனா பார்த்துக்கிட்டாரு, ஒரு ஆக்டரா என்ன ட்ரீட் பண்ணாம நேருக்கு நேரில் வந்து ஒரு தம்பிக்கு என்ன என்கரேஜ் பண்ணணுமோ, இவன் நல்லா இருக்கணும், ஏதாவது நல்லா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் இருந்தது. வசந்த் சாருக்கு மேலே ஒரு பயந்தா இருந்தது. இவரை நான் ஒரு சின்ன ஒரு எல்டர் பிரதரா பார்த்தேன். இப்படி காலை போடுறா, இப்படி ஹீரோ மாதிரி இருறா, கான்ஃபிடண்டா இருறா அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனந்த் சார் கூட ஒரு படம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த அயன் பிலிம், இந்த கதை வந்து எனக்காக எழுதப்பட்டது கிடையாது. ஒரு கதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் எப்படி பண்ணலாம், ஹவ் டு கோ அபவுட் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் சின்னதா ஆட் பிலிம்ஸ் நாங்கள் 2 பேரும் பண்ணும்போது இதோட சின்ன த்ரெட், சின்ன லைன் எனக்கு காதார கேட்க முடிஞ்சது. வாரணமாயிரம்க்கு அப்புறமா இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், இது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நானே வழியே போய் கேட்டுட்டேன். என்ன சார் கதை வச்சிருக்கீங்களாமே, பேசலாமே, கேட்கலாமே அப்படின்ட்டு. அப்படி கேட்ட கதை அயன்.
எந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். பட் என்னமோ தெரியல, ஒரு கொஞ்சோண்டு திமிரா சொல்லுவேன், இந்த படம் எனக்கு நம்பிக்கையா இருக்கு, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு. இங்க ஒரு ஒரு செக்ஷன் மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க, A, B and C அப்படின்ட்டு. நம்ம சிட்டிஸ்ல இருந்து கீழே வரைக்கும் நார்மலா இந்த சிட்டி லைஃப் பார்க்காத ஜனங்கள் வரைக்கும் இந்த படம் வந்து வில் பி ஐடென்டிஃபைட். அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எல்லாருமே ரசிக்கிற மாதிரி யதார்த்தமான விஷயங்கள் வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. வலுக்கட்டாயமா திணிக்கப்பட கிடையாது. அண்ட் அகெயின் நம்ம தினமும் படிக்கிற பேப்பர்ல இருந்து ஆர்டிகல்ஸ்ல இருந்து கேள்விப்படுற விஷயங்கள் இருந்து பண்ண ஒரு விஷயங்கிறதுனாலயே நிறைய ஃப்ரெஷ்னஸ் இருக்கு, நிறைய உண்மை இருக்கு. பட் ரீசன்ட் பாஸ்ட் தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தது கிடையாது. படத்தோட ஹீரோ கதை, ஸ்கிரீன் பிளே, நான் அதுல ஒரு கதையின் நாயகனா தான் இருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அசம்பிள் ஆயிருக்கு, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் ஆயிருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அகெயின் ஒரு படம் சக்சஸ் ஆகும் போதும் எனக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காரு மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அவரோட மறுபடியும் சேர்ந்து பண்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டனி, ரஜீவன், நளி ஸ்ரீராம், பானு, கனல் கண்ணன் மாஸ்டர், இந்த மாதிரி டாப் டெக்னீஷியன்ஸ் சேர்ந்து பண்ண ஒரு ஃபிலிம். எப்படி ஏவிஎம் ஒரு பெரிய ஜெயண்டோ, அதே மாதிரி யாருனாலையும் மறக்க முடியாது அப்படி ஒரு ப்ரொமோஷன் சன் பிக்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஐ திங்க் வி ஆர் பிளெஸ்ட். இந்த மாதிரி ஒரு 2 பெரிய ஜெயன்ஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து ரியலி ஃபீல் வெரி லக்கி அபவுட் திஸ்.